நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பெண்களோட பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நேற்று கிருஷ்ணகிரி பக்கத்தில் சீமான் அவர்கள் பரப்புரைக்கு போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் மேடைக்கு கீழே நின்று பெண்கள் 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை, அதை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படி சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இங்கே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தைக்கு வந்தது. இப்போ எஸ்வி சேகர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? இப்போ அந்த கேள்வியை நான் எஸ்வி சேகரை பார்த்து கேட்போம். நீங்கள் தானே அந்த கேள்வியை கேட்டீங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். புதருக்கு பின்னால் அந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு கேட்டீங்க. ஐயா, எஸ்வி சேகர், நண்பர் எஸ்வி சேகர் அவர்களே, 2 வயது குழந்தை கிருஷ்ணகிரியில் வன்புணர்வு செய்யப்பட்டதே, வன்புணர்வு இல்லை பாலியல் சீண்டல் செய்யப்பட்டதே, அந்த குழந்தை என்ன தவறு செய்தது? அந்த குழந்தைய பார்த்து நீ ஏன் வீட்டு வாசலுக்கு போனேன்னு கேட்பீங்களா? அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு மூதாட்டியை வன்புணர்வு செய்து விட்டு போகிறானே, அவங்க வீட்டில் அவங்க இல்லாமல் வேற எங்கே போனாங்க? அந்த மூதாட்டி 60 வயதோ 65 வயதோ. இந்த விளாத்திக்குளம் அந்த தர்மமுனீஸ்வரன் ஏற்கனவே 2020 ஒரு 60 வயது மூதாட்டியை வன்புணர்வு செய்து கொலை செய்திருக்கிறார். அந்த வழக்கில் 22 பிடிபட்டு அதில் போய் உச்சநீதிமன்றத்தில் பெயிலில் இருக்கார். இந்த பெயிலில் இருந்தவரை வழக்கமாக என்ன கேள்வி கரெக்டு தானே? பொதுமக்கள் கேட்பதோ எதிர்கட்சிகள் கேட்பதோ, ஒரு கொடுங்குற்றவாளி என்றால் அவன் பிணையில் வந்தாலோ பரோலில் வந்தாலோ அவனை வாட்ச் பண்ணணும்னு சட்ட விதிமுறைகள் சொல்லுது. இந்தியன் பீனல் கோட், இன்றைக்கி பிஎன்எஸ்ன்னு இருக்கக்கூடிய முன்னால் இந்தியன் பீனல் கோட் சொல்லுது அவனை கண்காணிக்க வேண்டும் என்று. அப்படி கண்காணிப்பில் அவன் இருந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காதோ? இன்னொன்று, குளத்தூரில் போய் நீங்கள் நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் 10 மணிக்கு சொல்லும்போதே தேட போயிருந்தால் உயிராவது பிழைத்திருக்குமோ? இப்படி குளத்தூர்லேருந்து விளாத்திக்குளம் அமிச்சு, விளாத்திக்குளத்தில் 4 மணி நேரம் உட்கார வச்சு, மறுபடியும் விளாத்திக்குளத்துலேருந்து குளத்தூர் அமிச்சு, இதெல்லாம் காவல்துறை நம்ம கூட பேசியிருக்கோம். 0 எஃப்ஐஆர்னு இந்தியா பூரா ஒரு சிஸ்டம் மோடி அரசு கொண்டு வந்தது. கிருஷ்ணகிரியில் ஒரு இது வந்ததுன்னா நீங்கள் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். அவங்க ஃபைல் பண்ணணும் கட்டாயம். அதுக்கு பேர் 0 எஃப்ஐஆர். இதை ஃபைல் பண்ணி கிருஷ்ணகிரிக்கு அனுப்பணும். உங்களுக்கு ரசீதுக்கு இங்கே கொடுத்துடணும். விருகம்பாக்கத்தில் கிருஷ்ணகிரிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் 2 உதாரணமாக சொன்னேன். கிருஷ்ணகிரியில் இதை தாண்டி நீங்கள் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் அதே தான். இப்படி ஒரு வசதி இருக்கும் பொழுது குளத்தூருக்கு போனால் விளாத்திக்குளம் போ, விளாத்திக்குளம் போனால் குளத்தூர் போன்னு சொல்கிறது அதுவும் ஒரு பெண் விஷயத்தில், காணாமல் போன விஷயத்தில் அந்த பெண்ணையும் உங்கள் பொண்ணு யாரோடையா ஓடி போயிருப்பா அப்படின்னு அந்த காவல் ஆய்வாளர் சொன்னது. ஒரு பெண் காணவில்லை என்றாலே அந்த பெண்ணினுடைய கற்பிற்கு ஒரு இதுவாக அவதூறாக பேசுவது என்பது தவறான விஷயம். ஓகே, இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் ஒரு காதலனுடன் சென்றார் என்று வைத்து கொண்டால் கூட ஒரு பெண்ணை பெற்றவர்கள் காணுன்னா கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காவல்துறை. உங்கள் பொண்ணு யார் கூட வேணாலும் ஓடி போவா, நாங்கள் போய் கண்டுபிடிக்கணுமான்னு அப்புறம் காவல்துறை இதுக்கு? திருட்டு போனால் நீங்கள் ஏன் வீட்டில் பொருள்லாம் வச்சுருந்தீங்க, அதனால தான் திருடன் உடச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போனால், இப்படி பதில் சொல்வதற்காக காவல்துறையா? இந்த அரசு துறையில் தகவல் அறியும் சட்டத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்போ காவல்துறையும் அதே மாதிரி தானா? கம்ப்ளைண்ட்டே அவங்க வாங்க மாட்டாங்க, கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் பண்ணுவாங்கன்னா காவல்துறை தேவையே இல்லையே. அட்லீஸ்ட் காவல்துறை மூலமாக நடக்கும் குற்றங்களாவது குறையுமே. அவர்களுடைய ஆதரவு, காவலர்களுக்குள்ளேயே உள்ள குற்றவாளிகள், இதெல்லாம் குறையுமே. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அப்போது சீமான் அவர்களுடைய மேடையில் சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் எந்த அளவுக்கு கொதித்து போயிருக்கிறார்கள், நொந்து போயிருக்கிறார்கள். ஓகே சார். சார், அங்கன்வாடியில் சாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சரோட தொகுதியிலே அது இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்படுது. இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அங்கன்வாடி என்பது குழந்தைகள், சிறுவர் மாணவர்கள், சிறுவர் சிறுமியர், அதுவும் இளம் பிள்ளைகள். அங்கன்வாடிக்கு போகிற பிள்ளைகள்னாலே ஒரு 5ஆம் கிளாஸுக்கு கீழே தான். அவர்களுக்கு ராசிபுரத்தில் 2 இடத்துல, ராசிபுரம் அந்த பகுதியில் 2 இடத்துல அங்கன்வாடி இருக்குது. இந்த ஒரு அங்கன்வாடியிலும் இந்த 2லேயுமே 2 சமையலறை, 2 கழிப்பறை,
சமையலர் உதவியாளர்களும் 2 செட்டு தனித்தனி. ம். ஒரு 15 பேர் வந்து ஒரு அங்கன்வாடியை உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 பட்டியல் சமூக குழந்தைகள் அங்கன்வாடியில். இவங்களுக்கு தனி சமையல் அறை, தனி கழிப்பறை, உதவியாளர் அல்லது சமையலரும் வந்து தனி. பிற ஜாதிகளுக்கு தனி சமையல் அறை, தனி சமையல், தனி கழிப்பறை, தனி உதவியாளர். நீங்கள் தான் சாதியை ஒழிச்சிட்டிங்களா திமுக ஆட்சியில்? சமூக நீதி ஆட்சியா அது? அது ராசிபுரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அது என்ன பாகிஸ்தான்லேயோ இல்லை வந்து வேறு எங்கேயாவது வெனிசூலாவில் இருக்கா? மணிப்பூரில் கலவரம்னும் போது மெழுகுவர்த்தி ஏற்றின கனிமொழி அம்மையார் வந்து இதற்கு என்ன பதில் சொல்லுவார்? ஏன் ஒரு அங்கன்வாடி குழந்தைகள் அந்த வயசு குழந்தைகள் அந்த ஜாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே சமூக நீதி. ஜாதி உணர்வுகள் கூடாதுன்னு நீங்களே தனித்தனியாக அவர்களுக்கு வந்து கழிப்பறை. ஏன்னா இவங்க கழிப்பறையில் அவங்க கழிப்பறை போனால் என்ன ஒட்டிக்குமா ஜாதி? சமையலறை ஐயா வந்து நீங்கள் சமையலறையில் வந்து இப்படி அதாவது இப்போ சில பேர் இந்த என்ன சொல்லுவாங்க, சைவம் அசைவம். இது ஜாதிக்கோ இல்லை மதத்திற்கோ சம்மந்தம் இல்லை. அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் சைவமாக இருக்கிறவங்களும் உண்டு, சைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் அசைவம் சாப்பிட்ற 1-2 பேரும். இது எல்லா பரவலாக இருக்கக்கூடியது. சைவ அசைவத்துக்கு தனித்தனி சமையல் நீங்கள் சொன்னால் கூட அந்த சமையலுக்காக அதாவது அசைவம் சாப்பிட்றவங்க சைவமும் சாப்பிடுவாங்க, அசைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பட் சைவம் சாப்பிட்றவங்க அசைவத்தை அது சாதி ரீதியாகவோ பழக்க வழக்கமாகவோ இல்லை உடல் நலனுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விருப்பத்தின் காரணமாகவோ சாப்பிடுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி பிரித்தா கூட அதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. இப்போ நம்மளே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே சைவமும் சப்ளை பண்ணுறான், அசைவமும் சப்ளை பண்ணுறான். உங்களுக்கு வேணுன்னா சைவம் சாப்பிடுங்க. ஒரே டேபிளில் நீங்கள் ஒரு குடும்பத்தில் 5-6 பேர் போகும்போது யாரோ 1-2 பேர் அசைவம் சாப்பிடுவாங்க, பாக்கி பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சமுதாயத்தில் அங்கன்வாடி குழந்தைகளிடம் இந்த அவலமா? சார், தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகளே அந்த மாணவர்கள் வேறுபடுத்தி பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அதுலேயே வந்து இந்த பட்டியல் சமூக மாணவர்கள் வந்து தனி தட்டு யூஸ் பண்ணுற ஒரு இல்லைங்க. இதே கேள்வியை நான் வந்து வேறு விதமாக கேட்டேன். சீமான் அவர்களும் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல நான் படித்தேன் சீமான் பேசுனது. இப்போ தனியார் கல்லூரிகளில் வந்து ஹாஸ்டல் வைக்கிறாங்க, தங்குமிடம். அங்கெல்லாம் வந்து பட்டியல் இனத்துக்கு தனியாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு தனியார் கல்லூரி, பேர் வேண்டாம், எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் தங்குமிடங்கள் வச்சுருக்காங்க. பணம் வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு தங்க வைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அறைகள் இருக்குது. இந்த ஒரு அறையில் தனியாக வந்து ஒரு பையனை மட்டும், ஒரு மாணவன் மட்டும் இல்லை, 2 பேர் 3 பேர் 4 பேர் அறையுடைய அளவு பொறுத்து. அங்கெல்லாம் வந்து தனி சமையல் அறை இருக்கா? இல்லை. தனி சமையல் இருக்கா? அறைகள் வந்து அந்த மாதிரி வந்து பட்டியலின மாணவர்கள் இந்த அறை வந்து மொழியார், இது நாயுடு, இது ஐயர், இது வந்து நாயக்கர், இது அது மாதிரி வந்து அப்புறம் பட்டியல் சமூகத்தில் வந்து இது வந்து பறையர், இது பல்லர், இது அருந்தியர், இப்படிலாம் போட்டு ரூம் வைக்கிறாங்களா? இல்லை. கலந்து கட்டி ஏதோ ஒரு கணக்கில் வைக்கிறாங்க. அதில் நடுவில் இஸ்லாமியரும் இருக்கலாம், கிறிஸ்தவரும் இருக்கலாம், வேறு பௌத்தர் ஜெயினர் இருக்கலாம். இதுதானே. அது ஏன் அரசு பள்ளிகள், அரசு அங்கன்வாடிகள் அங்கே மட்டும் வந்து பட்டியல் சமூகத்திலிருந்து தனியாக, இப்போ கூட MC ராஜா விடுதின்னு வச்சாங்க, அதெல்லாம் பேரெல்லாம் மாற்றி இப்போ சமூக நீதி விடுதின்னு மாற்றிட்டாங்க. சீமான் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை நானும் பல காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அரசு பள்ளிகளில் மட்டும் ஏன் வந்து அந்த சாதி பிரிவு? அதே சாதியைச் சேர்ந்தவர்கள் இப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலமான ஒரு தனியார் கல்லூரியோ பல்கலைக்கழகமோ அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது பட்டியல் சமூகத்தாரும் பிற சமூகத்தாரும் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஒரே ரூமில் இருக்கான், ஒன்றா சாப்பிட்றான்ல. அங்கே ஒத்து போகிறவன் ஒத்து போக மாட்டான்னு முடிவு பண்ணி நீங்கள் ஏன் அரசில் பிரிக்கிறீங்க? நீங்கள் அந்த உதாரணத்தை வைத்து இங்கேயும் அரசு தங்குமிடங்கள் ஹாஸ்டல்களில் பொதுவாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா காலப்போக்கில் இந்த சாதி வித்தியாசங்கள் மறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தலைமுறையில் என்ன கூட அடுத்த 1-2 தலைமுறையில்
ஆணவ கொலைகள் நிகழாது. பட்டியல் சமூகம் என்பதற்காகவே தாக்கப்படுவது நிகழாது. அதே சமயத்தில் பட்டியல் சமூகம் என்ற காரணத்திற்காக அதை வந்து தவறாக பயன்படுத்துபவர்களும் குறைவார்கள். நான் வந்து ஒரேடியாக வந்து ஏதோ பட்டியல் சமூகம், அங்கேயும் வந்து தவறு செய்பவர்கள் இருக்கிறார்கள். எல்லா ஜாதிகளையும் இருக்கா மாதிரி அங்கேயும் இருக்காங்க. இந்த பட்டியல் சமூகம்னா நான் போய் உன் பேரில் பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ணுறவனும் இருக்காங்க. அப்போது எல்லா பக்கமும் தவறுகள் இருக்குது. நான் சொல்வது எல்லா சாதி எல்லா மதத்திலும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். இதில் ஒன்றும் பெரிய சாதி ஒன்றும் உங்களை வந்து கெடுக்கலை, மதம் உங்களை கெடுக்கலை. அதில் உள்ள வழிகாட்டிகள் உங்களை கெடுத்திருக்கிறார்கள், இல்லை நீங்கள் கெட்டு போயிருக்கிறீர்கள். கெட்டு போனவர்களை பார்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி தனியாரில் வந்து அது எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கல்ல, ஏன் அரசு பள்ளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்கள பிரித்து வைக்கிறதுனால தானே. சரியில்ல, இந்த அரசு கல்லூரியில் பள்ளியில் தான் வந்து மாணவர்களுக்கிடையே சாதி கலவரங்கள் அதிகமாக காரணமாக அந்த ஆசிரியர்களே இருக்காங்க. சரிங்க, இப்போ கூட சென்னை சட்டக்கல்லூரியில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்தது இந்த சாதி கலவரம். வெட்டி போட்டு காவல்துறை வாசல்லே வேடிக்கை பார்த்துருந்தது. அப்போ நான் தமிழ் அரசியலில் அதெல்லாம் விவரமாக வந்து நாங்கள் வந்து பத்திரிகையில் எழுதியிருந்தேன். அப்போ ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, அவர் என்னுடைய அலுவலகத்துக்கே வந்து நகரத்தின் உயர் காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர், அவர் வந்து சொன்னார், சார் வந்து அங்கே ஒன்றுமே மேலே அரசுலேருந்து வந்த இது வந்து நீங்கள் உள்ளே அந்த காலேஜுக்குள்ளே போகக்கூடாது, யாரை வெட்டிக்கிட்டாலும் நீங்கள் ஒன்றுமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று எனக்கு மேலதிகாரி சொன்னது மட்டும் இல்லாமல் அரசிடம். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அது ஏன் வந்து அரசு கல்லூரியில் மட்டும் அந்த பிரச்சனை வருது, அந்த மோதல்கள் வருது, தனியார் கல்லூரியில் வரமாட்டேங்குதே? தனியார் கல்லூரியில் வேறு ஜாதிக்காரனை சேர்க்கவே இல்லையா? ஒரு தனியார் கல்லூரியிலையும் ஒரே ஒரு ஜாதிக்காரன் தான் இருக்கானா? பல ஜாதிகாரன் கலந்து தானே இருக்கான், பல மதங்கள் உள்ளவன் கலந்து தானே இருக்கான். சமுதாயத்தில் ஏற்ற இறக்கங்கள் உள்ளவன், இவனும் வந்து சீட் வாங்கியிருப்பான், அவனும் சீட் வாங்கியிருப்பான். ஒருத்தன் வந்து அவங்க அப்பா பென்ஸ் காரில் வருவார், ஒருத்தன் அப்பா வந்து ஸ்கூட்டியில் வருவார். ஆனாலும் ஒரே கிளாஸில் இருக்கு. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரலையே, வந்ததாக தெரியலையே, ஏன் இங்கே மட்டும் வருது? அப்போ அடிப்படையில் இங்கே தானே வந்து குறை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குறை எங்கே? ஆசிரியர்கள், உங்களுடைய அந்த அமைப்பு, நீங்களே வந்து அவங்கள பிரித்து இவனையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, சேர்த்தா இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, சரியாக அவன் பிரச்சனை பண்ணுவான், இந்த தலைமுறை வந்து அப்படி தவறாக இருக்குன்னா அது எப்படி தனியார் கல்லூரியில் அதே தலைமுறை வந்து அதை ஒத்துக்கிட்டு போகுது? அங்கே மட்டும் தனியார் கல்லூரியில் வர்றது வேறு தலைமுறை, இது வேறு தலைமுறையா? இந்த கேள்விக்கு அரசிடம் என்ன பதில் இருக்கிறது? இல்லை யார் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த தனித்தனியாக பிரிக்கிறத அவர்கள் பதில் சொல்லட்டும். அந்த மாதிரி அங்கன்வாடியில் இப்படி ஒரு அவலமா? தனி சமையலறை, தனி கழிப்பறை. சார், இதை வந்து திருமாவளவன் தான் கேட்கணும்னு சொல்லலை, ஆனால் அவருக்கு ஒரு பங்கு கூட. அதுதான் சொல்கிறேன், யார் இதை கேட்க வேண்டுமோ அவர் வந்து கேட்கவில்லை. திருமாவளவன் மட்டும்தான் ஏதோ பொறுப்பு இதுக்கு அப்படின்னு நான் சொல்லலை. தன்னை வந்து இந்த பட்டியல் சமூகத்திற்கோ இல்லை இந்த மாதிரி சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ பாதுகாவலராக காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் அல்லது அவரை போன்றவர்கள் இதை என்ன கேள்வி? அரசியலுக்காக கேள்வி கேட்கல. அவர் வந்து நாங்கள் ரொம்ப வலியுடன் இருக்கிறோம், வேதனையுடன் இருக்கிறோம். இந்த சீட்டு வரும்போது தான் அந்த வலி வேதனையெல்லாம் வருது. பட்டியல் சமூகத்தினர் அந்த ஆகாஷ்னு ஒரு பையன் வந்து கஸ்டடி டெத்தில் 37வது 38வது ஆணவ கொலைகள் நடக்கும்போது அப்போல்லாம் அவருக்கு வலி வேதனை வரல. சீட்டு கொடுக்கலங்கும்போது வலி வேதனை இருக்குது, சரி, அரசியல். அந்த வலி வேதனையை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்லலை. நேற்றுக்கு வந்து போன மாதம் வரைக்கும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பேசிய தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு இவருக்கு 8 சீட்டு கொடுக்கும்போது வலி வேதனை உண்டாவது இயல்பு, நாம் புரிந்து கொள்கிறோம். நான் அதை தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த வலி வேதனை இதை போல் பல மடங்கு வலி வேதனை பிளாஸ்டிக் சேர் கொடுத்த போதும் சரி, ஆணவ கொலைகள் நடக்கும் பொழுது அப்போ வந்து பட்டியல் சமூகத்திற்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக காவல்துறையோ அரசோ நடந்து கொண்ட போதும் சரி, லாக்அப் மரணங்கள் வந்து பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்ல, பட்டியல் சமூகத்திற்கு அதிகமாக நடக்கிறது. அவன் குற்றவாளியாக இருக்கலாம், கொலை குற்றவாளியாக இருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டவனாக இருக்கலாம்.
அதற்காக வந்து காவல்துறையை அடித்துக் கொள்வதற்கு வந்து ஒன்றும் உரிமை இல்லையே. அப்படி அந்த நம்ம பேசாமல் வந்து ஏதோ வளைகுடா நாட்கள் நாடுகள் மாதிரி நம்ம வந்து ஷாரியாவில் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களே ஷாரியாலாவை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஏற்றுக்கொள்கிறார்களா? திருடுனா கையை வெட்டணும், திருமணம் கடந்த ஒரு வாரம் தான் கல்லால் அடித்து ரோட்டில் கொள்வது, பல விஷயங்களுக்கு மரண தண்டனை, ஷாரியா சட்டம், இஸ்லாமிய சட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம், மனைவியை விவாகரத்து செய்தால் சொத்து கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி சௌகரியமான விஷயத்துக்கு மட்டும் அதை வந்து கேட்பாங்க. நான் சொல்வது எல்லாருக்கும் பொதுவாக பட்டியல் சமூகமோ எதுவோ அவர்களை சமுதாயத்தில் ஒதுக்கி, நீ அங்கன்வாடியில் ஒதுக்கி, அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் கேட்கவில்லை, ஆனால் வேறு யார் கேட்பார்கள்? சார் அதில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு சார். நேஷனல் கிரைம் பியூரோவில் அந்த ரிப்போர்ட் பியூரோவில் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிரான அதிக வழக்குகள் இந்த முறை பதிஞ்சிருக்கு அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் எஃப்ஐஆரே பதிவு பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்களை போன்ற அமைப்புகள் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் எஃப்ஐஆர் அதிகமாக பதிவாக வந்து அது வந்து ஏதோ வந்து திருமாவளவனுக்கோ அவர் சார்ந்த இயக்கத்திற்கோ பெருமை என்று அவர் நினைக்கிறாரா? எஃப்ஐஆர் வந்து பதிவு ஆகாமல் குறையணும்னு நம்ம சொல்லலை, பதிவு பண்ணணும். ஆனால் பதிவுகள் குறைய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொல்கிறோம். பட்டியல் இனத்திற்கு எதிராக வந்து குற்றங்கள் நடக்கும், ஆனால் பதிவு செய்யப்படவில்லை என்பதை வந்து அவர் சீர்திருத்துகிறார், அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறார், வரவேற்கிறோம். அதனால தான் அதிகமாக இருக்கா மாதிரி தெரியுது, தோற்றம் அளிக்குது. இல்லை, தோற்றம் அளிக்குதுன்னா முன்னால் மாதிரி இல்லை. முன்னால் வந்து நீங்கள் கொடுக்குற புள்ளி விவரத்தை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. சேகர்பாபுவோ வேறு ஒரு அமைச்சரோ முதல்வரோ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்று சொல்லும் பொழுது படிக்கிற அவ்வளோ பேரும் சிரிக்கிறான். தினம் 10 பாலியல் வன்முறை 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் வருது, படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ செய்திகள் வந்து வருது, இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில், இப்படி எல்லா இடத்துலையும் வருது. இதில் திமுக நிர்வாகிகள், திமுக சம்மந்தப்பட்டவர்கள் அது ஒரு பக்கம் இருக்க, குற்றங்கள் அதிகமாக நிகழ்கிறது அப்படிங்கிறது முன்னால் வந்து அரசோ இல்லை மீடியாவோ வெளியிட்டால்தான் தெரியும். இப்போ அப்படி இல்லை, வலைதளம் வரவிட்டு மீடியாக்கள் மறைத்தால் கூட ஏதோ ஒரு வகையில் வந்துடுது, வெளியாகி விடுகிறது. அந்த வகையில் இப்பொழுது அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் அதிகமாக பதிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இப்போ இதுக்கு முன்னால் சரி ரைட்டு, இதுக்கு முன்னால் அதிமுக 10 வருஷம் இருந்தது, அதுக்கு முன்னால் திமுக இருந்தது இல்லை, மாறி மாறி ஆண்டார்கள்ல, அப்போல்லாம் அதிகமாக வரலையா? இப்போ ஏதோ இந்த 5 வருடங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மாற்றம் வந்து விட்டதாக வந்து அவர் சொன்னால் அது வந்து சீட்டுக்காக அவர் சொல்கிறாருன்றதை தவிர நம்ம வந்து வேறு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேங்கை வயலில் இன்னும் வரைக்கும் என்ன பதில்? திருமாவளவனின் பதில் என்ன? வேங்கை வயலில் யார் அதை கண்டுபிடித்தார்களோ அப்படி ஒரு பாதகம் நடைபெற்றதை எத்தனையோ வருடங்கள் கழித்து அவர்களையே குற்றவாளிகள் என்று அரசு சொன்னபோது என்ன செய்தார் திருமாவளவன்? அப்போ அரசு வந்து குற்றவாளிகள் இவ்வளோ வருஷம் கழித்து யாரையோ வந்து வேறு வழி இல்லாமல் யாரையோ வந்து காமிக்குது அப்படின்னு தான் மக்கள் எடுத்துக்கொள்வார். காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டு தமிழ்நாடு பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு அமைச்சர் அவருடைய தம்பி திருச்சியில் கொடூரமாக வாக்கிங் செல்லும்போது நடைப்பயிற்சி செல்லும்போது குரூரமான முறையில் பட்டப்பகலில் கொல்லப்பட்டார். 13 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு. எத்தனையோ தனிப்படைகள் அமைச்சு கண்டுபிடிக்க முடியலையா, கண்டுபிடிக்க விரும்பலையா, அது வேறு விஷயம். அவருக்கும் பட்டியல் இனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொன்னால் சிரிப்பான மாட்டானா? நான் சொல்கிறது ஒரு உதாரணம், அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. ஓகே சார், திமுக அதிமுகக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறதா சீமானும் சொல்கிறாரு. மேலோட்டமாக பார்க்குறப்போ நமக்கும் அது ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு வகையில் இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் எந்த பக்கமும் சார்பாக யாருக்கும் பெரிய கஷ்டமே அதான்.
யார் சார்பாகவும் வந்து நான் வந்து முற்றிலும் யார் சார்பாகவும் பேசுவதில்லை. ம். தவறை தவறு, கால் ஸ்பேட் அப்படிங்கிற வகையில். ஓகே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை சீமான் சொல்கிறாரு, அது அவருடைய அவர் வந்து அரசியல்வாதி சொல்கிறார். ம். நான் பொதுவான ரீதியில் பார்க்கும்பொழுது இந்த முறை வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்காடு, நம்ம சேலம் பக்கத்தில் ஏற்காடு மலை இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் ஒரு திமுக நிர்வாகி ரேவதின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க. ம். அந்த தொகுதியில் அவங்க எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க. அவங்கள மாதிரியே இன்னும் அது ஒரே கட்சியிலேயே வந்து ஒரு சீட்டுக்காக ஒரு 10 பேர் 20 பேர் கேட்பான். சில இடங்களில் 50 பேர் கூட கேட்பான், இல்லை ஒரு 4 பேராவது கேட்பான். சேப்பாக்கம் மாதிரி தொகுதியில் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க சார். கேட்க விட்டுருமா? அது வேறு. அது என்ன, அது ராஜ பரம்பரை. அங்கே கேட்டுட்டு அப்புறம் அவன் எங்கே போவான்? அது வேறு. அது ராஜ பரம்பரை, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது பாமர மக்கள். அந்த மாதிரி வரும்பொழுது இவங்கெல்லாம் சாமரம் வீசப்படும் மக்கள். நான் சொல்கிறது பாமர மக்கள். அந்த நம்ம சாமர மக்களை விட்டுருவோம், நம்ம பாமர மக்களுக்கு வருவோம். இந்த பாமர மக்களில், அதாவது பொதுவான மற்றவர்களில் வாரிசு அரசியல் இல்லாத அந்த இதில் அந்த அம்மா யாரோ ரேவதி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. மற்றவங்க இன்னும் அதே திமுகலையே கொடுத்துருக்காங்க. இதை அந்த திமுக மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு நிர்வாகியோ ஒரு அமைச்சரோ இதை பரிந்துரை செய்வது இயல்பானது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎன்ஆருக்குன்னு ஒரு குரூப்பு, அன்பில் மகேஷுக்கு ஒரு குரூப்பு, திருச்சி சிவா, இது மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா கட்சியிலையும் இருக்கும். நான் இது ஏதோ திமுக மட்டும்தான் இருக்கும், எல்லா கட்சியிலையும் இருக்கும், பெரிய கட்சிகளில் நிச்சயமாக இருக்கும். இதை வந்து பரிந்துரை செய்பவர் யார் என்றால் அதிமுகவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள். எங்கே திமுகவில் ஏற்காடில் யார் வந்து சீட்டு வாங்கணும், ஏற்காடு சீட்டு, அந்த ரேவதி என்ற பெண்மணி. ஒரு கால் அவருக்கு வேண்டியவர் இவருக்கு நண்பராக இருக்கலாம், காரணம் என்ன வேணா இருக்கலாம். நம்ம எதையும் தவறான நோக்கத்தோடு பார்க்கல. ஆனால் இது ஒரு வினோதமாக இல்லையா? திமுகவில் சீட்டு வாங்கணுன்னா அதிமுக அமைச்சர் பரிந்துரை என்பது வித்தியாசமாக இருக்கிறதா இல்லையா? விஜயபாஸ்கர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர். கொரோனா காலகட்டத்தில் திமுகவுக்கு நிறைய உதவிகள்லாம் நேரடியாக இணைந்து செஞ்சுருந்தார். அதனால கூட இப்போ இணைஞ்சிட்டாரா? இல்லைங்க சார். இப்போ திமுகவோடு இணைஞ்சிட்டாரா? இல்லை, இதுவரை இணையவில்லை. இல்லை, ஏன் இதுவரைன்னு நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து இணைஞ்சிருவாருன்னு அவரை சந்தேகப்பட்டு சொல்லலை. ஏங்க ஒரு 10-11 பேர் அதிமுகவில் இருந்தவங்க தானேங்க. இப்போ சேகர்பாபு உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட எத்தனையோ பேர், ராஜகண்ணப்பன், KKSSR, முத்துசாமி, வரிசையாக நீங்கள் லிஸ்ட் எடுத்து. 3 முறை முதல்வர் OPS சார். 3 முறை முதல்வர் தாய் கழகத்தில் போய் சேர்ந்தாரா இல்லையா 60 வருஷம் கழிச்சு? இப்போ நம்ம வந்து அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவறுன்னா நம்ம தவறுன்னு சொன்னால் மட்டும் கேட்டுற போகிறாங்களா? நம்மளை கேட்டால் செய்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, திமுகவில் யார் வருவது என்பதை அதிமுக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இப்போது இதில் கோயம்புத்தூரில் கோவையில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து நின்னார். அப்போது பரவலாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் பேசப்பட்ட விஷயம், திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து அவர் தோற்கடிச்சிட்டாங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் தோற்றார் என்பது உண்மை. அதாவது ஜெயிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு தோல்வி அடைந்தார்கள். அதற்கு காரணம் வந்து இவர் வந்துடக்கூடாதுன்னு 2 பக்கமும் சேர்ந்து டீல் போட்டாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ச்சியாக எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் 2 கட்சியுமே அதிகாரத்தில் பங்கில்லைன்னு சொல்லுது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பண்ணுச்சு? இப்போ கூட சிபிஐயில் வந்து அவர் பேர் என்ன, வீரபாண்டியன். நாங்கள் அந்த காலத்தில் அந்த பணம் வாங்கினோமே, 10 கோடியோ 15 கோடி இந்த நன்கொடையாக வாங்கினோமே, வாங்கியிருக்கக்கூடாது, அது தவறுன்னு. அது வாங்கும்போது இல்லை தெரியணும் சார். அப்போ இவர் தலைவர் இல்லை சார். இல்லை, இவர் இல்லை. நான் அந்த கட்சியை ஒரு ஒரு அமைப்பாக எடுத்துக்கிறேன். வீரபாண்டியனே நான் வந்து குற்றம் சொல்லலை. அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, அப்படி வாங்கினது தப்பாக போச்சு. அப்படின்னா என்ன தப்பாக போச்சுன்னா, ஒரு பத்திரிகையில் இன்றைக்கி 2 பக்க பேட்டி, முழு பக்க பேட்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறதுடைய அர்த்தம், அவருடைய வேதனை நான் எனக்கு புரிகிறது. கிரெடிபிலிட்டி குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறாரு சார். அதாவது ஒரு காலத்தில் வந்து உண்டியல் குலுக்கின்னா அதை வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். உண்டியல் குலுக்கினா திரள் நிதி மக்களிடம் வசூல் செய்து அதிலிருந்து கட்சிக்கு தேர்தலுக்கு செலவு செய்த கட்சி கம்யூனிஸ்ட். ஒரு காலத்தில் 2 கம்யூனிஸ்ட்.
இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பெரிய கட்சியிடம் நன்கொடை, அது அதிகாரபூர்வ நன்கொடையாகவும் வருகிறது, சமயத்தில் ஸ்வீட் பாக்ஸாகவும் வருகிறது. ஓகே, இல்லை ரெண்டுமாவும் இருக்குது, அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. அப்படி வரக்கூடிய நிலைமையில் வருவதனால தான் என்ன ஆகுது, ஏதோ ஒரு பெரிய கட்சிக்கு, ஒன்று திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ, இருக்கிற பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இது 2 தான். தமிழ்நாட்டில் அப்படி வரும்போது அவர்களுடைய அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், தேமுதிகவுக்கு 10 சீட்டு கேட்டால் வந்து சிவசங்கர் அவர் மந்திரி சொல்கிறாரு, மாண்புமிகு சிவசங்கர் போக்குவரத்து மந்திரி, அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்க தேமுதிக ஒரு காலத்தில், கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுகிறாரா? அதாவது எதுக்கான விடுதலை சிறுத்தைக்கு 8 தான் கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு 5 தான் கொடுத்தீங்க, அதாவது கம்மியாக கொடுத்தீங்க. அந்த மதிமுக 4 கொடுத்துட்டு அதுலேயும் வந்து தன்மான தலைவர் மதிமுக அவருக்கு வந்து 3 வந்து உதயசூரியனில். கமலஹாசன் இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் டார்ச் லைட்டு பிடிச்சிட்டு நாங்கள் நிற்கிறோன்ட்டார். எங்கள் பூத்தில் நிற்கல, வாக்குச்சாவடியில் டார்ச் பிடிச்சிட்டு நிற்கல, அறிவாலயம் வாசலில் நிற்கிறேன்ட்டார். அவருக்கு என்ன பாட்டு மாதிரி அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அவரை நம்பி வந்த அந்த கூட்டம், அவருடைய தலைமை மேல் நம்பிக்கை வைத்த தொண்டர்கள், அவர்கள் கதி என்ன? இது தியாகமல்ல கடமை. இந்த டயலாகெல்லாம் நல்லா தான் இருக்குது. முதல்வர் அன்பாக கொடுத்ததை பணிவோடு மறுப்பது அன்பின் வடிவமே. அன்பின் வடிவமே. அதில் விசிகா வேற அவர் வந்து நின்று இருக்கணும், அவருக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே உள்ள அக்கறையினால் சொல்கிறேங்கிறார். இல்லை, திருமாவளவன் சொன்னதில் எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல. கமலஹாசன் அவர்கள் தான் தனக்கு தலைவர், அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைத்து விட்டது, தன்னுடைய கட்சிக்கு கிடைக்கவில்லை என்றால் உதயசூரியனில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னது ஏற்புடையதாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டார்ச் லைட் கேட்டார் சார். டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டிடுவேன். அதான் தனி சின்னத்தில். இப்போது மதிமுகவில் வந்து 3 உதயசூரியனுக்குன்னு சொல்லி அதையே நம்ம வந்து தன்மான தலைவர்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாரேன்னு கேட்குறோம். அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, இவருக்கு ராஜ்யசபா சீட்டு ஏற்கனவே வாங்கிட்டார். ஸோ இவர் தலைவராகிட்டார், இவருக்கு வேண்டிய பதவி கிடைத்து விட்டது, இவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது. ஆனால் இவருடைய தொண்டர்கள், இவரை நம்பி தலைமை கட்சிக்கு வந்தவர்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, மிச்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்களுடைய கதி? ஓட்டர்ஸே கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் நினைக்கிறேன் சார். எவ்வளோ லட்சம் பேர் வேணாலும் இருக்கட்டும், அது 10 லட்சமா 16 லட்சமாங்கிறது ஒரு விஷயம். உங்களை நம்பி தானே வந்தாங்க, உங்கள் தலைமையை நம்பி தானே வந்தாங்க. நீங்கள் மட்டும் பதவியை வாங்கி கொண்டு அவர்களை வந்து ஒரு 2 பேர் ஒரு கால் சீட்டு கொடுத்துருந்தா 2 கொடுத்துருக்கலாம், இல்லை 4 கொடுத்துருக்கலாம். மதிமுக 4 கொடுத்ததுனால தேதிமுகவுக்கு 10 கொடுக்கும்போது இவருக்கு 4 கொடுத்தா தப்பில்லை. தமிழ்நாட்டுக்காக விட்டு கொடுத்தோம். தமிழ்நாட்டுக்காகனா, தமிழ்நாடுனா திமுக தான் தமிழ்நாடா? திமுகவுக்கு தானே விட்டு கொடுத்தாரு. அப்போ கலைஞர் தான் வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக விட்டு கொடுத்தோம். அப்படியே தான் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் கலைஞர் மாதிரி பேசுகிறீங்களே, கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சின்னாரு. அப்போ யாருக்கும் புரியல, அப்புறமா நிறைய புரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாட்டிற்காக விட்டு கொடுத்தோன்னா, ஏங்க நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகும்போது கேட்டு வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்போ தமிழ்நாட்டு நலன் தெரியலையா? தங்கள் நலன், சுயநலம் தான் தெரிஞ்சுதா? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சுயநலம் இருக்கும்பொழுது தான் நீங்கள் தலைமை பண்புக்கு தகுதியானவரா என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்வி பொதுமக்களுக்கு மட்டும் எழாது, உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டனுக்கும் எழும். அவன் இன்றைக்கி வந்து அதை சொல்ல முடியாமல் முழுங்கிட்டு இருப்பான், இன்றைக்கி ஒரு நாள் வெளியே போயிடுவான். கொஞ்ச நாளில் கட்சி பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆகிவிடும். அமைச்சர் சிவசங்கர், அதுக்காக சொல்கிறேன், அமைச்சர் சிவசங்கர் என்ன சொன்னார்? தேமுதிக எதிர்க்கட்சி என்பதால் ஒரு காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தது. அதாவது விஜயகாந்த் அவர்கள் திருமாவளவனுமே அதுக்கு வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாரு சார், இந்த மாதிரி எதிர்க்கட்சியாக இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி அந்த கட்சி பலவீனமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அது இல்லாமல் மக்கள் அந்த நல கூட்டணியில் நாங்கள் வந்து அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டோம், அதனால் அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவனும் சொன்னார் சார். திமுகவிலிருந்து தன்மான தளபதி வைகோ அவர்கள் பிரிந்த பொழுது அந்த 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 முறை தேர்தலில் எவ்வளோ இடத்துல நின்னார் தெரியுமா? 234 தொகுதியிலும் நின்றார்.
தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தான். ம் 234 தொகுதிகளிலும் நின்ற கட்சி மதிமுக. அப்போ திமுகலேருந்து பிரிந்து வந்தபோது இன்றைக்கி 4ல் 3 வந்து உதயசூரியனில். இல்லை, நான் கேட்குறது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இப்போ பலவீனமாக இருந்தால் கூட ஒரு காலத்தில் பலமாக இருந்தார் அப்படின்னு திருமாவளவனோ மற்ற திமுக தலைவர்களோ அமைச்சர்களோ சால்ஜாப்பு சொல்கிறார்களே. மதிமுக 234 தொகுதிகளிலும் நின்றது. எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறலைங்க. 234 தொகுதிகளில் முதல்ல வந்து கட்சியிலிருந்து பிரிந்து போய் வேட்பாளர்களை அடையாளப்படுத்தி நிற்க வைப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ நம்ம சீமானை என்ன சொல்கிறோம், 234 பேரை வந்து 117 நிற்க வச்சாரே, ஒரு மாதம் முன்னாலேயே வந்து பரப்புரை ஆரம்பித்தாரே, அது ஒரு சாதனை. இதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பேர் வெற்றி பெறாங்கன்னு தெரியாது. இவர் மக்கள் நீதி மையம் திமுகவின் ஊழலுக்கு எதிராகத்தான் நான் வந்து டார்ச் லைட்டை கொண்டு நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னார்ல 5 வருஷம் முன்னால் தானே. இப்போ வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக அப்போ தமிழ்நாட்டின் நலனுக்காக கட்சி ஆரம்பிக்கலையா நீங்கள்? அன்றைக்கி ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. ஏன் உங்களுக்கு பதவி கிடச்சிருச்சானாலும் இன்றைக்கி மாறிட்டீங்க. அப்போ ஒரு காலம் அன்றைக்கே அந்த பதவி கிடச்சிருந்தா நீங்கள் கட்சியாக ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போது நீங்கள் வந்து இன்றைக்கு பலவீனமாக இருப்பதற்காக நம்ம அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? திமுககாரங்க சொல்கிறதா, திருமாவளவன் சொல்கிறதா? நான் கேட்குறேன், 234 தொகுதியில் நின்ன வைகோ இன்றைக்கி அவர் பலவீனமாக இருக்காருன்றதுனால தானே 6லேருந்து 4 ஆக்குனீங்க, அதுலேயும் 3. ஸோ அப்போது நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறக்கூடிய ஒரு விதிமுறை இன்னொரு இடத்தில் வந்து அதே கூட்டணியில் அது மாறுபடுகிறது. உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். அப்போ சிவசங்கர் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்திருக்கிறார்கள் அவர்கள். மனசாட்சியை தொட்டு பாருங்கள். அப்போ நின்னது எப்படி? அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணியில் நின்றது விஜயகாந்த் அவர்கள், திமுக எதிரில் நின்றது. தேர்தல் முடிவுகளில் திமுக 3வது இடத்தை பெற்றது, 21 இடங்கள். விஜயகாந்த் கட்சி வந்து தேமுதிக வந்து 41 இடங்களில் நின்று 29 இடங்களில் ஜெயித்தாங்க. 150 தொகுதிகளில் என்னமோ அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. டெக்னிக்கலாக இவங்க எதிர்கட்சின்னு ஆனாங்க. யார்? தேமுதிக. ஆனால் உண்மையில் வந்து எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஒரே கூட்டணியில் நின்றார். ஒரே கூட்டணியில் நின்றுவிட்டு ஆட்சியில் இடம்பெறவில்லை என்பதனால் எதிர்க்கட்சி. அதான் சொன்னேன், சட்டமன்றத்தில் அது வந்து விதிமுறை, அவ்வளோதானே தவிர தார்மீக ரீதியில் பார்த்தால் அது எதிர்க்கட்சி இல்லை. ஒரே கூட்டணியில் நின்னாங்கல்ல. இப்போ கூட திருமாவளவன் வந்து 6-8 சீட்டா, ஆமாம் 8 நிற்கிறாரு திமுக கூட்டணியில். திமுக ஒரு கால ஆட்சிக்கு வரலாம், திமுக வரலாம், அதிமுக வரலாம், நம்ம மக்களுடைய தீர்ப்பு. திமுக வர்றதுதான் வைத்துக்கொள்வோம். அப்போது திருமாவளவன் வந்து கூட்டணி கட்சியாக தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தால் இல்லை எதிர்கட்சியா? கண்டிப்பாக கூட்டணி கட்சி தான் சார். கூட்டணி கட்சி தான். அது ஏன் திருமாவளவன் அப்படி, விஜயகாந்த்னா வேறு மாதிரி? இல்லை, நான் கேட்குற கேள்வி லாஜிக்கா இல்லையா? ஓகே, விஜயகாந்த் அப்படி வந்து அதே கூட்டணியில் இருந்து அவர் அடுத்த 2வது இடத்தை பெற்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவர், ஏன்னா சட்டமன்ற விதிகள். இவர் வந்து விசிக தலைவர் வந்து எந்த காலத்தில் இந்த கூட்டணியில் இருந்தால் எந்த காலத்தில் இவர் அடிமை மாதிரி இவர் வந்து கூட்டணி கட்சி தான். அவர் எதிர்த்து பேச மாட்டார், அதனால் எதிர்க்கட்சி இல்லைன்னு வேணால் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். அவர் எப்போவுமே வந்து இந்த சீட்டை மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து எதிர்த்து பேசுவதில்லை. பட்டியல் சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அடக்கி வாசிக்கிறார் என்பது தான் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு, அவர் மீது உள்ள வருத்தம். அதை தாண்டி அவர் செயல்பட வேண்டும் என்பது பட்டியல் சமூக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதனால தான் சில பேர் சீமானை நோக்கி சென்று விட்டார்கள், சில பேர் விஜயை நோக்கி செல்கிறார்கள், மற்ற கட்சிகளுக்கு போகிறார்கள். அவர் மேலும் மேலும் பலவீனப்படுவதற்கு காரணம் அவர் கொள்கையில் வந்து திடமாக இல்லை. தேர்தல் அரசியலில் காட்டும் ஆர்வத்தை கொள்கையில் காட்டுவதில்லை. பேச்சில் மட்டும் அடங்கமறு அத்துமீறுன்னு சொன்னால் அவன் எங்கே அத்துமீறக்கூடாதோ அங்கே போய் அத்துமீறான். நீங்களே வந்து ஒரு ஸ்கூட்டர் மேலே அடிச்சுட்டு அவனை வந்து 4 அடி தான் அடித்தோம், 4 தட்டு தான் தட்டணும்னு பேசுனா உங்களுக்கு கீழே உள்ள தொண்டன் எப்படி செயல்படுவான்? ஸோ அவர் தவறான உதாரணமாக இருக்கிறார் என்பது தான் நமது வருத்தம். அதை மாற்றிக்கொண்டு அவர் வந்து நல்ல தலைவராக
மேலும் எழுச்சி தலைவர் என்று சொல்வதற்கு ஏற்றாற்போல் எழுச்சி பெற வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பு, ஓகே, நம்முடைய வாழ்த்து. அப்போது சிவசங்கர் வந்து எதிர்கட்சிங்கிறதுனால அப்போது அதை வச்சு கொடுத்தோம். எப்போ எதிர்கட்சி? அது எத்தனை வருஷம் முன்னால்? 10 வருஷத்துக்கு முன்னாடி சார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, 2011, 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் 11, 16 இதானே இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா அதானே. அன்று இருந்த நிலை என்ன? அன்று விஜயகாந்த் இருந்தார், ஆக்டிவாக இருந்தார், இயங்கி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நலக் கோளாறுலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3-4 வருஷம் வந்து அவர் இயங்கவில்லை. அவரை வைத்து பிரேமலதா அவர்கள், சுதீஷ் போன்றவர்கள், அவங்க குடும்பத்தினர் இயங்கி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 2023 மறைந்து விட்டார். அதை காரணம் காட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நமது அந்த சாதி அரசியல் தான். ஏன்னா விஜயகாந்த் 29 தொகுதிகளில் ஜெயிச்சார் இல்லையா, அதில் கணிசமான தொகுதிகள் வந்து வன்னியர் இருக்கும் தொகுதி. அதே மாதிரி நாயுடு இனத்தவர், அவர் நாயுடு இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும் என்பது இயல்பான, அது வழக்கமான ஒரு விஷயம். அப்போது வன்னியர் இருக்கும் தொகுதிகளில் தேமுதிகவிற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு 10 சீட்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், வன்னியருக்கு எங்கே வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும்? வட மாவட்டங்கள்லாம் இருக்கும் சார். அப்போ விசிகா நிலைமை, விசிகா எங்கே வந்து வலுப்பெற்று இருக்கிறது? மற்ற மாவட்டங்களை விட வட மாவட்டங்கள். வன்னியர்களும் அப்படி தான், விசிகா பட்டியல் சமூகம் அப்படி தான். அப்போ நீங்கள் வன்னியர் வாக்குகளுக்காக அவங்களுக்கு 10 கொடுக்குறீங்க, இவருக்கு 8 கொடுக்குறீங்கன்னா விசிகா தோக்கணும்னு கொடுக்குறீங்க அப்படிங்கிற அர்த்தம் வருதா? திமுக கூட்டணியில் கொடுத்துட்டு ஆனால் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வருது. இதே தான் அதிமுகவும் வந்து செய்யுது. நான் வந்து திமுகவை மட்டும் சொல்லலை. ஓகே, அதிமுக வந்து இப்போது எடப்பாடி மீது என்ன சொல்கிறாங்கன்னா, கேபி முனுசாமி தலைமையில் ஒரு அந்த தேர்தல் அந்த நெகோசியேஷன், அதாவது அந்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு குழு, 5 பேர் குழு, 5 பேர் குழு வந்து எந்த எதிர்கட்சியோடும் பேசவே இல்லை, பேச்சுவார்த்தையை நடத்தலை. எடப்பாடி அவர்களே முடிவு செய்து இப்போ ஜிகே வாசனுக்கு 5 கொடுத்தாங்க. அது பாஜக அழுத்தத்தினால் கொடுத்தார்கள், டெல்லி அழுத்தத்தினால் கொடுத்தார்கள். சரி, ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க. அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈரோட்டில் முத்துசாமி நிற்கிறார். எத்தனை வருஷமாக அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார், அமைச்சராக இருக்கார். கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் 3 முறை எம்எல்ஏவாக இருக்கார். அதாவது எங்கெல்லாம் திமுக மிகவும் வலுவாக இருக்கிறதோ, எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நீ வச்சுக்கன்னு ஜிகே வாசனுக்கு 5 சீட்டு. அதிமுக நின்றால் தோற்றுவிடும் என்ப அந்த மாதிரி ஒரு இதில் பாஜகவிற்கு கொடுத்த 27 தானே, 27ல் 20 இடங்கள் வந்து திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள். அப்போ 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் நமக்கு தேவை, ஆனால் கூட்டணி கட்சி ஜெயிச்சிடக்கூடாது. அந்த வாக்காளர்கள் நமக்கு தேவை, ஆனால் அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது. வெற்றி பெற்றாங்கன்னா அப்புறம் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு வந்துடுவாங்க. அவர்களை பயன்படுத்தி இது வந்து திமுகவும் செய்யுது, அதிமுகவும் செய்யுது. இதைத்தான் வந்து அப்படி செய்யும்போது தான் திமுக ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்னு வருவது. அது காரணம் வந்து இந்த ஒரே கொள்கை, கூட்டணி கட்சிகளின் வாக்காளர்களை நாம் வந்து வாக்குகளை பெற வேண்டும், ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஏதோ அளவோடு வெற்றி பெறணும். ரொம்ப அதிகமாக கொஞ்சம் இப்போ 8க்கு 8, 27க்கு 22 பாஜக வெற்றி பெற்று விட்டால் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா அதிகாரத்தில் பங்குன்னு வந்துடுவாங்க. இதுதான் வந்து அந்த அண்டர்ஹேண்ட் டீலிங்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து திராவிட மாடல் அப்படின்னு வரும்போது 2 கட்சிகளுமே சில விஷயங்களில் வந்து ஒரே மாதிரி தான் செயல்படுது. அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் ஏதோ சொல்கிற மாதிரி இந்த சின்ன கோடு பெரிய கோடுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர, 2 கட்சிகளுமே இந்த மாதிரி சுயநலமான கொள்கைகளில் தேர்தல் அரசியலுக்காக என்று வரக்கூடிய சில கொள்கைகளில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் அதிகாரத்தில் பங்கில்லை, இவங்களும் அதிகாரத்தில் பங்கில்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 96ல் வந்து 97 சீட்டு வாங்கினார் கலைஞர் ஐயா அவர்கள்.
எந்த கூட்டணி கட்சிக்கும் அவர் கொடுக்கல. 5 வருஷம் நல்லபடியாக தான் முடித்தார். அதே தான் இவர்களும் வந்து எதிர்பார்க்கிறார்கள். யார் ஜெயிக்கிறாங்கிறத தாண்டி இந்த அண்டர் ஹேண்ட் டீலிங்னு. அப்போ நீங்கள் என்ன கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த ஏற்காடு ஒரு விஷயம் சொன்னோமே, அப்படி பார்க்க போனால் நீங்கள் என்ன சொல்லணும்? அதே மாதிரி 11 அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்தவங்க தான் இப்போ திமுகவில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் திமுகவிலேயே இருக்கக்கூடிய துரைமுருகன், கே நேரு போன்றவர்கள், ஐ பெரியசாமி போன்றவர்கள்லாம் திமுக ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காங்க. இவர்களோட யார் வந்து இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்காங்க? செந்தில் பாலாஜி இருக்கார், சேகர் பாபு இருக்கார். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, மாற்றாந்தோட்டத்து மல்லிகை தான் மணக்குது. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? அதிமுகவின் பி டீம் தான் திமுகன்னு. எப்படி திமுகவின் பி டீம் அதிமுகன்னு சொன்னால் கூட அதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த கட்சின்னு. அதிமுகவின் பி டீம் தான் திமுக என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சரி, ஒரு ஏமாளிகளாக ஆக்கப்படுகிறார்களா, இளிச்சவாயர்களாக ஆக்கப்படுகிறார்களா என்ற சந்தேகம் என்ற ஒரு மக்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்ற முடியாது. இது வந்து இது மாறணும்னா மூன்றாவது ஏதோ ஒரு கட்சி, அது சீமான் கட்சியோ விஜய் கட்சியோ, நான் பாரபட்சம் இல்லாமல், இல்லை வேறு கட்சியோ, ஏன்னா பாக்கி எல்லோரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இல்லை நம்ம சொல்லணுன்னா சசிகலா, இல்லை ஐயா ராமதாஸ், இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரணும். இது எவ்வளோ தூரம் சாத்தியம், இயல்பில் சாத்தியம், இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் சாத்தியம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில். ஆக தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நாம் பேசுவதெல்லாம் சரி, மாற்றம் வருவதற்கான அந்த அடித்தளம் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தமான வேதனையான பதில் வந்து இல்லை. இது வழக்கமான ஒரே வகையான அரசியல். இப்போ கடைசியே இதை சொல்லி முடிச்சிடறேன். திராவிடத்துக்கு மாற்றாக வருகிறேன் விஜய் சொல்கிறார். தவேகா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விசில் போட்ட தட்டு, அப்புறம் அவர் பேர் என்ன, இந்த அருண்ராஜ் போட்ட பாத்திரங்கள். ஐயா இது திராவிட மாடல் தானே. இந்த பாத்திரங்கள் கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறது, பரிசுகள் கொடுக்கறது, நீங்கள் தான் மாற்றம் கொண்டு வருவேன் நீங்களே. அப்போ மாற்றம் என்பது ஏமாற்றமாகத்தான் இருக்கிறதே தவிர, அப்போ என்ன ஆயிடுது? மக்களுக்கு பருத்தி குடவுன்லேயே இருந்திருக்கலாம், இதுக்கு திமுகவே பரவாயில்ல, இதுக்கு அதிமுகவே பரவாயில்ல, இப்படின்னு ஒரு முடிவு வராங்க. நான் வந்து இந்த 2 கட்சிகளும் வரக்கூடாது என்பதுக்காக சொல்லலை. மாற்றம் என்று சொன்னால் அடிப்படையில் அந்த கருத்தில், கொள்கையில் மாற்றம் வர வேண்டும். அந்த அந்த மேலே பூசி இருக்கிற அந்த முகமூடி மட்டும்தான் மாறும், பாக்கியெல்லாம் அதே தான்னா முகமூடியை வைத்து நம்ம வந்து இந்த முகமூடி இருந்தால் என்ன, அந்த முகமூடி இருந்தால் என்ன, ஒரே மாதிரி ஆட்சியும் காட்சியும் தானே. நம்ம அது கோலமா அலங்கோலமா என்பது தானே பார்க்கலாம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.